السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இந்த ஆண்டு புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றி முடித்துவிட்டு லட்சக்கணக்கான ஹாஜிகள் தங்கள் தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். சுமார் 18 லட்சம் பேர் இவ்வாண்டு ஹஜ்ஜை முடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவரின் ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மக்பூலாக ஹஜ்ஜ மப்ரூராக ஆக்குவானாக. இனிவரும் ஆண்டுகளில் ஹஜ்ஜுக்கான விண்ணப்பங்கள் இப்போது விநியோகிக்க துவங்கப்பட்டிருக்கிறது. வரும் ஆண்டில் ஹஜ்ஜை செய்பவர்கள் தங்களுடைய ஹஜ் பயணத்திற்கான ஏற்பாடுகளை இப்போதிருந்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹஜ் முடித்தவர்களுக்கும் இனி ஹஜ் செய்ய இருப்பவர்களுக்கும் பொதுவான சில செய்திகளை உங்களோடு இந்த ஜும்மாவின் சிந்தனைகளில் பகிர்ந்து கொள்ளுவதே இந்த உரையின் நோக்கம். அன்பானவர்களே, ஹஜ் கடமை. அல்லாஹ் நம்மை கோடிக்கணக்கான இந்த உலகத்தின் மக்களில் சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை தனது இல்லத்திற்கு, தனது பைத்துல்லாவுக்கு அல்லாஹ் அழைக்கிறான். அந்த அழைப்பின் பேரில் நாம் சென்று வந்திருக்கிறோம். அல்லாஹுவோடு நாம் ஒரு ஒப்பந்தத்தை அங்கே ஏற்படுத்துவதற்காக சென்றோம். ஹஜ் என்பது வெறுமனே அந்த இடங்களை சுற்றி பார்ப்பதற்கான பயணம் அல்ல. ஹஜ் என்பது வெறும் வரலாறுகளை வாசிப்பதற்கான பயணம் மட்டும் அல்ல. ஹஜ் என்பது இங்கே உலகத்தின் பிற இடங்களுக்கு நாம் சுற்றுலா தலங்களுக்கு செல்லுவது போல் கண்டு கழித்து ஆனந்த பரவசம் அடைகிற அந்த பிரயாணமும் அல்ல. ஹஜ் என்பது ஒரு ஒப்பந்த பயணம். அல்லாஹ் அழைத்து அவன் இடத்திலே வைத்து நம்மிடத்திலே ஒப்பந்தம் பெற்றிருக்கிறான். ஏறத்தாழ இது ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டில் நாம் சைன் செய்திருக்கிறோம், கையொப்பமிட்டு திரும்பி வந்திருக்கிறோம். என் வாழ்வில் இதுவரை உள்ள பாவங்களை எல்லாம் யா அல்லாஹ் நீ கழித்து விடு, இனிவரும் நாட்களில் நான் பாவம் செய்யாமல் இருக்க நீ உதவி செய் என்று சொல்லி, இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் என் கடமைகளை சரியாக செய்வேன், எனது ஈமானை நான் பாதுகாத்து கொள்வேன் என்றெல்லாம் இறைவனிடத்திலே செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு பெயர் ஹஜ். கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் முடிந்து நாம் திரும்பி இருக்கிறோம். அல்லாஹுவிடத்தில், அல்லாஹுவிற்கும் நமக்கும் இடையே, ஒரு ஹாஜிக்கும் அவன் ரப்புக்கும் இடையிலே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஒப்பந்த பிரகாரம் இனி வாழுவதுதான், அவன் சொன்னபடி நடப்பதுதான் ஹஜ்ஜை முடித்தவர்களுக்கான முதல் செய்தி. நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கோடிக்கணக்கான பேரில் இறைவன் கொஞ்சம் பேரைத்தான் அழைத்தான். அந்த கொஞ்சம் பேரில் இவ்வாண்டு ஹஜ் செய்தவர்கள் அடங்குவார்கள். ஒரு மிகப்பெரிய விருந்திற்கு, ஒரு விஐபியினுடைய வீட்டிற்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்கிற போதே உங்களின் தரம் ரொம்ப உயர்ந்திருக்கிறது. எல்லாரையும் கூப்பிடவில்லை, சில பேருக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் நன்றாக சொன்னால், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருபவன் இறைவன். காசு பணம் உள்ள நிறைய பேர் ஹஜ் செய்யல, உடல் நலம் இருக்கிற நிறைய பேர் ஹஜ் செய்யல, வாய்ப்பும் வசதிகளும் வாசல் வரை இருந்தாலும் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. அல்லாஹ் உங்களை அழைத்து கொண்டான். ஹஜ் என்பது இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய அடியானுக்கு வழங்குகிற வெகுமதி. அவன்தான் தௌஃபீக் செய்யக்கூடியவன். அதனால்தான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று நாம் சொல்லக்கூடிய தல்பியாவின் வாசகங்கள் சாதாரணமானவை அல்ல. அங்கே உள்ளே ஒளிந்திருக்கிற ஆயிரம் அர்த்தங்கள் மார்க்க அறிஞர்கள்
பிரித்து எழுதி தருகிறார்கள். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரப்பே, உனக்கே கோடான கோடி புகழ், உனக்கே கோடான கோடி நன்றி. காரணம், எல்லாரிலும் என்னை நீ தேர்ந்தெடுத்தாய், கோடிக்கணக்கான மக்களில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தாய், வாகனத்திலே அமரவும் ஹஜ்ஜு செய்வதற்கான உடல் நலத்தையும் இறைவா நீயே தந்தாய். எனவே உனக்கே புகழெல்லாம் என்று சொல்லி இறைவனுக்கு தல்பியா சொல்லுகிற போது நாம் சொல்லுகிற வாசகம்தான் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக். பரம ஏழையை அழைத்து செல்லுகிறான். இவர்களெல்லாம் போவார்களா ஹஜ்ஜுக்கு என்று நாம் நினைக்கிற பல பேரை நம் புருவங்கள் வியப்பின் விளிம்பிற்கு போகிற அளவுக்கு அவர்களை எல்லாம் அழைத்து செல்லுகிறான். இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருந்தவர்களில் விசித்திரமான நிறைய காட்சிகள். அதிலே உலக ஊடகங்கள் எல்லாம் ஒளிபரப்பிய திரும்ப திரும்ப சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? 104 வயதான ஒரு மூதாட்டி, பாரம்பரியமாக மார்க்கப்பற்றுள்ள ஒரு கிழவி, 104 வயசு, இந்தோனேஷியாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்தார். உம்பா மார்சியா என்பது அந்த பெண்ணிற்கு பெயர். ஆச்சரியம், காலமெல்லாம் பணக்கார வீட்டு பெண் அல்ல, வசதி வாய்ப்பு பெற்றவர் அல்ல, பெருந்தொழிலோ தொழில் அதிபரோ அல்ல, ஒன்றும் இல்லாமல் கஞ்சி விற்பனை செய்யக்கூடிய அந்த வயதான கிழவி மூதாட்டி, 104 வயது, ஹஜ்ஜின் மேல் ஆசை கொண்டு கஅபத்துல்லாவை காண வேண்டும் என்கிற தீராத காதலில் கஞ்சி விற்ற காசில் கொஞ்சத்தை சேர்த்து வைக்க துவங்குகிறார். யாரிடத்திலும் இந்த சேர்த்து வைக்கிற பணம் ஹஜ்ஜுக்கு என்று அவர் சொல்லவும் இல்லை. பல்லாண்டு காலங்கள் அவரால் சிறுக சிறுக சேமிக்கப்பட்ட நாணயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து, அதுவும் உலகத்தில் விலை மதிப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிற இந்தோனேஷியாவினுடைய ஹஜ் பயணம், அதற்கு காசு ரெடியான உடனே அந்த காசை கொடுத்து ஹஜ்ஜுக்கு வந்த 104 வயதான மூதாட்டியினுடைய ஹஜ்ஜு இந்த ஆண்டு ஹாஜிகளில் பிரபலமாக பேசப்பட்டது. என்ன தெரிகிறது தெரியுமா? ஒரு கஞ்சி விற்பனை செய்யக்கூடிய குடிசையில் வாழுகிற ஏழை தாய் அந்த மார்சியாவுக்கு கூட ஹஜ்ஜு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால், பணம் வைத்திருப்பவர்கள் போக முடியாது, உடல் நலமுள்ளவர்கள் மாத்திரம் போக முடியாது. ரப்பு நாட வேண்டும், அவன் உதவ வேண்டும், அவன் நம்மை தேர்வு செய்து அழைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ஜுகள் நடைபெறுகிறது. அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம். முக்கியமான கவனத்துல கொள்ள வேண்டிய 2-3 செய்தி இருக்கிறது. முதல்ல, காலமெல்லாம் துவா செய்வோம், அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்க வேண்டும். வலைசலில் ஹஜ்ஜில் மப்ரூரி ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. சுவனத்தை தவிர ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு வேறு கூலி இல்லை என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹாஜிகளோடு பேச வேண்டும் சில விஷயம். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர்கள், நமக்கு தெரியும், மார்க்கத்தில் நமக்கு முன்னால் 2 பெரிய கடமைகள் இருக்கிறது. ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத் என்று சொல்லுவோம். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டியவை செலுத்த வேண்டியவை, மற்ற மக்களுக்கு செய்ய வேண்டியவை செலுத்த வேண்டியவை. அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டியவற்றில் ஒரு ஹாஜி அவன் கஅபத்துல்லா வரை போய் இறைவனிடத்திலே ஒப்பந்தம் செய்துவிட்டு வந்திருப்பதால் அவன் இனி வஃபாத்தாகிற வரைக்கும் அவன் ஈமானை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய இஸ்லாமிய வாழ்வை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை குறையில்லாமல் செலுத்த வேண்டும். அதில் ரொம்பவும் குறிப்பாக தொழுகை. ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்ததற்கு பின்னால் அகத்திலே அவருக்கு எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது 2வது விஷயம். ஆனால் புறத்திலே சில விஷயங்கள் ஒரு ஹாஜியை இந்த உலகம் கவனிக்க துவங்குகிறது. பன்னெடுங்காலமாக ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த ஹாஜிகளுக்கு இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பார்க்கிற பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? தவறாமல் தொழுகுவார், அவர் ஜமாத்திலே இருப்பார், அவரை பள்ளிவாசலில் தொழுகை நடைபெறுகிற கூட்டத்திற்கிடையில் அவரை பார்க்கலாம். அவர் ஹஜ்ஜுக்கு முன்னால் இருந்ததை விட ஹஜ்ஜுக்கு பின்னால் தவறாமல் தொழுகிறார், கதா இல்லாமல் தொழுகிறார், முடிந்தவரை ஜமாத்தோடு தொழுகிறார், தொழுகையை விடாமல் தொழுகிறார், கதா இல்லாமல் தொழுகிறார் என்பதெல்லாம் ஒரு ஹாஜியின் அடையாளம். இந்த அடையாளத்தை ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர்கள் வஃபாத்து வரைக்கும் கைவிட்டு விடக்கூடாது. உங்களால் சமயங்களில் மிகவும் பேணுதலாக ஜமாத்தில் முன்சப்பில் நிற்க முடியாமல் போகிற சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் கலா இல்லாமல் தொழுவதற்கு முடியும் அல்லவா? இது ஹுகூகுல்லா, அல்லாஹுவிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு நாம் திரும்ப செய்கிற கைமாறு.
காலமெல்லாம் தொழுகையாளியாய் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த நிறைய பேர் வஃபாத்தாகிற வரை நம் கண்களுக்கு முன்னாலே இந்த நாட்டில் வாடுகிறார்கள், தவறாமல் தொழுகிறார்கள். இது புற அடையாளங்களில் பொதுமக்களால் கவனிக்கப்படுகிற முதல் செய்தி. இரண்டாவது, நம் நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது, அது மிகச்சிறந்த பழக்கமும் கூட. ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர் தாடி வைத்துக் கொள்வார். சிறியதோ பெரியதோ அவர் விருப்பத்திற்கு ஏற்ப முகத்திலே அவர் முழுவதுமாக சபரம் செய்து விடாமல் குறைவாகவோ நிறைவாகவோ தாடி வைத்திருப்பார். அவர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த பிறகு தாடி வைத்துக் கொள்வார் என்பது இந்த நாட்டில் பன்னெடுங்காலமாக இருக்கிற ஒரு ஹாஜியின் புற அடையாளம். சமீப காலங்களில் ஹஜ் சர்வ சாதாரணமாகிவிட்டது, மலிவாகிவிட்டது. சென்று வந்தவர்கள் 1-2 மாசத்திற்கு பிறகு தாடியை சபரம் செய்து கொள்ளுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை புறத்தில் கவனிக்கப்படுகிற பெரிய அடையாளம். ஒரு ஹாஜியில் இரண்டாவது அடையாளம், அவர் தாடி வைத்துக் கொள்வார். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர்கள் இந்த விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். இறுதி வரை நான் ஈமானோடு இருப்பேன் என்று கஅபாவிலே வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு வருவதற்கு பெயர்தான் தவாஃப் என்பது. அதுதான் சஇ என்கிற சஃபா மருவாவின் ஓட்டம் என்பது. நீங்கள் அங்கே மினாவினுடைய பள்ளத்தாக்குகளில் பாறைகளுக்கு மத்தியிலே படுத்து கிடந்து வந்தீர்கள். நீங்கள் அரஃபாவினுடைய வெட்டவெளி மைதானத்திலே அமர்ந்து கையேந்து விட்டு வந்தீர்கள். முஸ்தலிஃபாவின் தெருவோரத்திலே படுத்து கொண்டு வந்தீர்கள். இங்கெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னது என்ன தெரியுமா? என் வாழ்வின் கடந்த காலங்களில் நிறைய தகாதவைகள் நடந்துவிட்டது, மன்னித்துக்கொள். இனிவரும் நாட்களில் நான் புனிதமாக இருக்க விரும்புகிறேன், என்னை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுவதுதானே ஹஜ் பயணம். வந்ததற்கு பிறகு அதற்கு தேவையானதை செய்ய வேண்டும். அடுத்து ஹாஜிகளோடு நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான இன்னொரு செய்தி, இனிவரும் நாட்களில் ஹஜ்ஜுக்கு பின்னால் ஹுகூகுல் இபாத் என்கிற அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய செலுத்த வேண்டியவற்றில் குறையோ சுணக்கமோ இருந்து விடக்கூடாது. அது மனைவியோ பெற்றோரோ தந்தையோ தாயோ மகனோ மகளோ மக்களோ பக்கத்து வீட்டுக்காரனோ உடன் தொழில் செய்பவனோ மொத்தத்தில் உலக மக்கள் யாவரோடும் இவன் நடந்து கொள்ளுகிற விதத்தில் ஒரு ஹாஜி தனது கண்ணியத்தை, அவன் போய்விட்டு வந்த இடத்தின் பரிசுத்தத்தை, அவன் ரப்பிடத்திலே செய்து கொண்ட ஒப்பந்தத்தினுடைய கனபரிணாமத்தை கருத்திலே கொண்டு அவன் ஹுகூகுல் இபாதிலேயும் சரியாக இருக்க வேண்டும். ரொம்ப சுருக்கமா இப்படி சொல்லிடலாம், ஹுகூகுல் இபாதை நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால், உலகத்தில் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்திருக்கிற கூடிய ஒரு ஹாஜிக்கு அவன் மௌத்தாகிற வரையிலும் உலகத்தில யாரும் அல்லாட்ட என்னை இவர் இப்படி பண்ணிட்டாரு யா அல்லான்னு நம்மளை பத்தி ரிப்போர்ட்டாக கையேந்து விடக்கூடாது. ஒரு புகாரின் பேரில், நாம் செய்த ஏதோ ஒரு அநீதத்தின் பேரில் உலகத்தில் எங்காவது ஒரு கை அல்லாஹ்விடத்தில் இன்ன நபர் என்னை இப்படி செய்து விட்டார் என்று அல்லாட்ட யாரும் துவா செய்யாமல் பத்துவா செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்றால் அந்த ஹஜ் புனிதமான ஹஜ், அந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ். சின்னதாய் ஒரு நபிமொழி சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மறுமையின் பரம ஏழை என்பவன் தொழுகையும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் இல்லாமல் வருபவன் அல்ல, அதை செய்துவிட்டு வருவான். ஆனால் அவன் நன்மையை பிடுங்கிக் கொள்ள அவனால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர் என்னை அடித்தார் என்று ஒரு பிரிவு வரும், இவர் என்னை திட்டினார் என்று ஒரு பிரிவு வரும், என் சொத்தை எடுத்துக்கொண்டார் என்று ஒரு பிரிவு வரும், என் ஹக்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தினார் என்று ஒரு பிரிவு வரும். அவர்களெல்லாம் இவர் வைத்திருக்கிற நன்மையை கொள்ளையடித்து எடுத்துக்கொண்டு போய்விடுகிற போது, வைத்திருக்கிற நன்மையை பகரமாக வாங்கி செல்லுகிற போது ஒன்றுமில்லாமல் கையறு நிலையில் நிற்பானே அவன் பரம ஏழை என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, ஹஜ்ஜுல் மப்ரூர், சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று சொல்லப்பட்ட ஹஜ்ஜ மப்ரூரில் ஹாஜிகளின் கவனத்திற்கு மிக முக்கியமாக சுருக்கமாக இந்த வார்த்தை, ஹஜ்ஜுக்கு முந்தைய உங்களுடைய வாழ்க்கையை விட ஹஜ்ஜுக்கு பிந்தைய உங்களுடைய வாழ்க்கையில் மார்க்க ரீதியாக மாற்றம் இருக்குமானால், திருத்தம் இருக்குமானால், சீர்திருத்தம் இருக்குமானால், நீங்கள் சீர்திருந்தி இருப்பீர்களேயானால், மார்க்க ரீதியாக ஷரியத்தின் பார்வையில் உங்கள் இபாதத்துகளிலும் அமல்களிலும் முன்னேற்றம் இருக்குமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் ஹஜ்ஜை ஒப்புக்கொண்டு விட்டான் என்று அர்த்தம். மக்பூல் என்று மப்ரூர் என்று அர்த்தம். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர்கள் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. ஹாஜிகளிடம், போய்விட்டு வந்தவர்களிடம் இன்னொரு அன்பான வேண்டுகோள், நீங்கள்
ஜம்சம் தண்ணீரை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில வைத்து நீங்கள் குடித்துக் கொள்வதற்காக அல்ல. அது உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்கள் பகுதி வாழ் மக்கள், உங்கள் மஹல்லா வாசிகள், உங்களின் ஜமாத்துகள், உங்களின் உறவினர்கள் இவர்களுக்கு தருவதற்காகத்தான். ஒரு மிடரேனும் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து வர வேண்டும். இது ஹஜ்ஜினுடைய தப்ரூக். நீங்கள் பேரித்த பழங்களை நம் கடை வீதியில வாங்கி கொள்ளலாம். இங்கேயே எல்லாம் கிடைக்கும், விளையும். ஹஜ்ஜில நீங்கள் வாங்கி வருகிற தஸ்பீஹோ, மிஸ்வாக்கோ, முசல்லாக்களோ இது எல்லாமே எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடியவை. ஜம்சம் அங்குதான் கிணறு இருக்கிறது. ஒரு ஹாஜி அங்கிருந்து ஜம்சமை எடுத்து வருகிறான். ஹதீஸில பார்க்கிறோம், மக்காவிற்கு உம்ராவுக்கு வந்துவிட்டு ஜம்சமுடைய தண்ணீரை ஒரு தோல் பையில எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு சுமந்து கொண்டு போவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்காட்ட ஜம்சமை இப்படி இவ்வளவு பெரிய பையில எடுத்துட்டு போறீங்களே என்று கேட்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தத் ஹமர பிஹி, அவர்கள் ஜம்சம் தண்ணீரை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எடுத்து கொண்டு வந்தார்கள், எல்லோருக்கும் கொடுத்தார்கள். ஹாஜிகளிடத்தில் இவைகளெல்லாம் முக்கியமான வேண்டுகோள்கள். ஹஜ்ஜுக்கு பிறகான நமது வாழ்க்கை மார்க்க ரீதியாக முன்னேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜுகளை மக்பூலாக்குவானாக. இனி அடுத்து வரக்கூடிய ஆண்டிற்கான ஹஜ் அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டது. ஹஜ் கமிட்டியிலே செல்பவர்கள் முதல் தவணை கட்டச் சொல்லி தேதி குறிப்பிடப்பட்டு விட்டது. இதோ ஆங்காங்கே ஹாஜிகள் புறப்பட இருக்கிறார்கள். சற்றேறக்குறைய நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு 2 லட்சம் பேர் வரக்கூடிய ஆண்டில் பயணப்படுவார்கள். ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால் ஹஜ்ஜு செல்பவர்களுக்கும் அல்லது செல்லலாமா வேண்டாமா என்கிற தடுமாற்றத்தில் இதுவரை விண்ணப்பத்தை கையில் எடுக்காதவர்களுக்கும் சில செய்திகள் நாம் சொல்ல வேண்டும். இனி வரும் நேரத்தில் ஹஜ்ஜு செய்பவர்களுக்கான கவனத்திற்கான செய்திகள். அன்பானவர்களே, 5000 6000 வருஷத்திற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவின் பைத்துல்லாவின் பாறையிலே நின்று கொண்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான், நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள். திருக்குர்ஆன் சக்தி பெற்றவர்களின் மீது ஹஜ்ஜு கடமை என்கிறது, வாஜிப் என்று சொல்லுகிறது குர்ஆன். உடல் நலம் இருக்கிறது, வாகன வசதி இருக்கிறது, பொருளாதார பலம் இருக்கிறது. இந்த 3 அம்சங்களும் அமைய பெற்றிருக்கிற யாராக இருந்தாலும் ஹஜ்ஜு கடமை. சில பேர் நினைக்கிற மாதிரி இத்தனை லட்சம் இருந்தா தான், இவ்வளவு கோடி இருந்தா தான், பிள்ளைகளுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சாதான், பசங்களுக்கெல்லாம் படிப்பு முடிஞ்சாதான், வீடு கட்டி முடிஞ்சாதான், இது எல்லாமே கவனத்தில் இல்லை. இது ஷரியத் சொல்லக்கூடிய காரணமும் இல்லை. ஷரியத்துல 3 விஷயம்தான் உண்டு. அதுல கல்யாணம், படிப்பு, அது இது வீடு வாசல் கட்டுறது வாங்குறதெல்லாம் இல்லை. அதுல 3 தான் இருக்கிறது. உடல் நலம் இருந்தால், ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வருகிற அளவுக்கு காசு இருந்தால், வாகனத்திலே அமர்ந்து பயணிக்கிற வலு இருந்தால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போய்விட வேண்டும் என்கிறது. சில பேர் நினைப்பது போல 60-70 வயசுக்கு மேல் செய்யப்படுகிற ஹஜ் அல்ல, கடமை அல்ல அது. அது இளவயதிலேயே நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த 3ம் இருந்து விட்டால் போய்விட வேண்டும். அது 20 வயதானாலும் 70 வயதானாலும். இங்கே ஒரு தவறான கற்பிதம் புரியப்பட்டிருக்கிறது. ஹஜ் என்பது காலம் போன கடைசியில் செய்வது, அல்லது வஃபாத்திற்கு முன்னால் செய்வது, தள்ளாடுகிற வயதில் செய்வது என்பது முழுமையாக இந்த கற்பிதம் தவறானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பார்கள், ஹஜ்ஜை நாடிவிட்டால் விரைந்து செய்து விடுங்கள். ஹத்தா தகூன ஆரிலா, ஏதாவது இடையில் விரும்பத்தகாத நிகழ்வு சம்பவம் ஏற்பட்டு விடலாம். ஹஜ்ஜு செய்ய முடியாத அளவுக்கு நோயில நீங்கள் வீழ்ந்து விடலாம். உங்களை ஹஜ்ஜு செய்ய விடாமல் தடுக்கிற ஏதேனும் அரசனோ மன்னரோ ஏற்பட்டு விடலாம். இந்த மாதிரி காரணங்களால் வசதி இல்லாமல், வாய்ப்பில்லாமல், நலம் இல்லாமல், பொருளாதார பலம் இல்லாமல் நீங்கள் ஆகுவதற்கு முன்னால் உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டீங்களா என்று இன்றைக்கு நாம் கேட்கிற நிறைய பேர்கிட்ட ஒரு பதில் வருது. என்ன தெரியுமா? நான் உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டேன். நன்கு கவனிக்க வேண்டும், ஒரு உம்ரா செய்துட்டு வர்றதுனால ஹஜ்ஜு கடமை நீங்காது. உம்ரா அது ஒரு தனியான ஒரு இபாதத். அதற்காக ஹஜ்ஜு கடமை என்பது நீங்காது. சில பேர் நினைச்சுக்கிறாங்க அங்க போய் பார்த்துட்டு வரணும், அவ்வளவுதான் போல தெரியுது. எனவே உம்ராவுக்கு போனாலும் அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடலாம் அல்ல.
கண்ணால் பார்ப்பதற்கு மாத்திரம் கூப்பிடவில்லை. ஹஜ்ஜு பயணம் உங்களை கழுவி சுத்தம் செய்து அனுப்புவதற்கு, இறைவன் தன்னோடு ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு, அல்லாஹ் உங்களை அங்கீகரிப்பதற்கு அழைக்கிறார். எனவே உம்ரா போதுமாகாது, ஹஜ்ஜு கண்டிப்பாக செய்ய வேண்டும். உம்ரா செய்வது வரவேற்பிற்குரியதென்றாலும் ஹஜ்ஜை தள்ளி போடவோ அல்லது ஹஜ் விஷயத்தில் கொஞ்சம் அசட்டையாக இருக்கவோ ஒரு உம்ரா காரணமாகுமானால் அந்த மாதிரி உம்ராக்கள் சிறந்தது அல்ல என்பதும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சக்தி இருந்தும் ஹஜ் செய்யாதவன் யகூதியாக மரணிக்கட்டும், நஸ்ரானியாக மரணிக்கட்டும். அன்பானவர்களே, அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பில் இருந்த போது சொன்ன வார்த்தை, லகத் ஹமம்து அன் அபஅஸ ரிஜாலன், நான் இலஹாதிகள் அம்சார், இந்த ஊர்களுக்கெல்லாம் ஒரு குழுவை அனுப்பி வசதி இருந்தும் யார் யார் ஹஜ்ஜி செய்யலைன்னு பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் அரசாங்கத்துக்கு நீ ஹஜ்ஜி செய்யற வரையும் ஜிஸியா வரி கட்டு அப்படின்னு சொல்லி நான் விதிக்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு ஜிஸியா கட்டுவார்கள்? முஸ்லிம் அல்லாதவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய தீட்சண்யமான பார்வை அது. வசதி வந்தவன், வசதி இருப்பவன், உடல் நலம் இருப்பவன் ஹஜ்ஜி செய்யணும். செய்யலைன்னா அவன் ஜிஸியா கொடுக்கிற அளவுக்கு அவன் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி விடுகிறான் என்கிற அர்த்தத்தை துணிக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பவர்களோடு ஒரு 2 செய்தி மாத்திரம் இன்னும் சொல்ல வேண்டும். 1, முழுமையான ஹலாலான பணத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் விண்ணப்பித்து பணம் கட்ட துவங்கி இருக்கிற நேரம் இது. பியூர் ஹலாலான காசுல மட்டும்தான் ஹஜ்ஜு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, இதா ஹரஜல் ஹாஜ்ஜு பினஃபகத்தின் தொய்யிபா, நல்ல காசுல ஒருவர் ஹஜ்ஜுக்கு கிளம்பி வயுலப்பி, அவர் தல்பியா சொல்லிவிட்டால், ஃபயகூலு முனாதிம் மினஸ் ஸமா, வானத்திலே இருந்து அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மலக்கு, இந்த ஹாஜி நல்ல காசுல ஹஜ்ஜி செய்யற ஹாஜி தல்பியா சொன்ன உடனே அவர் சொல்லுவார், லப்பைக வ சஅதைக் அஜாபக அல்லாஹு இஜாபத்தன் பஅத இஜாபான்னு அர்த்தம். நீ லப்பைக்க சொல்ற மாதிரி அல்லாஹுவும் உன் வருகையை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹுவும் இதை நிர்பாக்கியமாக உனக்கு வழங்கி இருக்கிறான், அல்லாஹ் ஏற்பானாக, இப்படின்னு எல்லாம் மலக்குகள் துவா செய்வார்கள். மறுபக்கம் இந்த வார்த்தையை கவனியுங்கள், இதா ஹரஜல் ஹாஜ்ஜு பினஃபகத்தின் ஹபீதத்தின், ஒரு கெட்ட காசில், ஒரு தவறான வருமானத்தின் மூலமாக ஈட்டப்பட்ட காசிலே ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒருவன் எஹ்ராம் அணிந்து அவன் தல்பியா சொன்னால், வானத்திலே இருந்து அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட முனாதி ஒரு மலக்கு சொல்லுவார், என்ன சொல்லுவார்? லா லப்பைக வலா சஅதைக் ஜாதுக ஹராமுன் வ நஃபகதுக ஹராமுன். லப்பைகவும் வேணா, சஅதைக்கவும் வேணா, உன்னுடைய தல்பியாவும் தேவையில்லை, உன் நட்பாக்கியமும் இல்லை, உன்னுடைய எடுத்து செல்லக்கூடிய கட்டிச்சாதம், உன்னுடைய உணவு, உன்னுடைய பண்டல் பார்சல் அனைத்தும் ஹராமாக இருக்கிறது, உன் செலவும் ஹராமாக இருக்கிறது, உன்னுடைய ஹஜ்ஜு தேவையில்லை என்று எஹ்ராமை முகத்திலே தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று வருகிறது. எனவே தூய்மையான வருமானத்தில் ஹஜ்ஜு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்து, ஹஜ்ஜு செய்கிற குடும்பங்களில் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி பெண்களின் ஹஜ்ஜு குறித்தது. ஒரு பெண்ணுக்கு மஹரமான கணவன், தகப்பன், மகன் போன்ற மஹரமான யாராவது துணை இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜு கடமை, இல்லைன்னா கடமை இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்தில் அரசு அனுமதிக்கிறது என்பதற்காக நிறைய பேர் கிளம்புகிறார்கள். மார்க்கத்தினுடைய சட்டம் அப்படி அல்ல. தனிப்பட்ட முறையில் பெண்கள் பயணம் செல்லுவது மார்க்கத்தில் ஏற்புடையது அல்ல. புகாரி, சஹீகுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இரண்டிலும் இருக்கிற நபிமொழி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே சொல்லுகிறார்கள், எந்த ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு தனிமையிலே இருக்க வேண்டாம், அதே போல பிரயாணம் செய்ய வேண்டாம், இப்படிங்கிற ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது ஒரு நபர் எந்திரிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், அல்லாஹுவின் தூதரே, இப்போது நான் உங்களோடு ஜிஹாதிற்கு வருவதற்கு, புனித யுத்தம் செய்வதற்காக வேண்டி என்னுடைய பெயர் ஜிஹாதுக்கு செல்வோர் பட்டியலில் இருக்கிறது. ஆனால் வீட்டில் எனது மனைவி அவர் ஹஜ்ஜுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார். அவர் ஹஜ்ஜை நோக்கி, நான் வேறு இடத்தில் ஜிஹாதை நோக்கி என்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள். முத்தஃபக் அலைஹி என்கிற புகாரி முஸ்லிம்ல வர்ற ஹதீஸ் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
உன்னுடைய ஜிஹாதை ரத்து செஞ்சுட்டு இம்ராத்திக் போய் உன் மனைவியோடு ஹஜ்ஜு செய் என்று சொல்லி தக்க துணையில்லாமல் புறப்படுகிற அந்த பெண்ணை, அந்த கணவரை போய் உன் மனைவியோடு ஹஜ்ஜு செய் என்று அனுப்பி வைத்திருக்கிற ஹதீஸ் பெண்களின் ஹஜ்ஜு குறித்த மிக முக்கியமான சட்ட நுணுக்கங்களை உள்ளடக்கிய நபிமொழி ஆகும். அன்பானவர்களே, இங்க 2-3 தவறு இந்த விஷயத்தில் நடக்கிறது. ஒண்ணு, இவர்கள் தனியாக பயணப்படுவது. நான் மீண்டும் மீண்டும் நாங்கள் மார்க்க அறிஞர்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், கோடி ரூபாய் உங்கள் கையில் இருந்தாலும் தக்க துணை இல்லை என்றால் ஹஜ்ஜு கடமை இல்லை, கடமையே ஆகாது. இந்த விஷயத்துல நடக்கிற முதல் தவறு, தனியா ஒரு பெண் மகரமான துணை இல்லாமல் ஹஜ்ஜுக்கு செல்லுவது. 2வது தவறு, இது கொஞ்சம் பெரிய தவறு. என்னன்னா, போலியாக ஒரு மஹரமை குறிப்பிட்டு விட்டு போறது. அவர் எந்த சம்பந்தமும் இல்லை, அவரை தந்தை என்றோ மகன் என்றோ ஹஜ்ஜுக்கு போகிற ஆர்வத்தில் இப்படி ஒரு அப்பட்டமான வரம்பு மீறலை செய்து விட்டு போறது. 3வது, தனியா தானே போகக்கூடாது, நாங்க 3-4 பொம்பளைக்கு சேர்ந்து போறோம் அப்படின்னு சொல்லி பெண்களாக ஒரு குழுவாக ஆண் துணை இல்லாமல் பயணப்படுவது. இந்த 3 அம்சங்களுமே மார்க்கத்தில் இல்லாதது. இது ஒரு வகையில வரம்பு மீறல். எனவே ஹஜ் எப்போது கிழவிக்கும் இதுதான் சட்டம், வெறுமனே குமரிகளுக்கு அல்ல. 90 வயதான கிழவியாக இருந்தாலும் மஹரமான துணை வேண்டும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுவதற்கு என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். கோடிக்கணக்கான ரூபாய் கையில வைத்திருக்கிற ஒரு பெண், ஆனா மகரமான துணையே இல்லை. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, நாங்க கணவரை கூப்பிட்டோம், அவர் இப்ப வரமாட்டேங்கிறாரு, பையனும் வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு வேற யாரும் இல்லை, அல்லது கணவர் இறந்து போயிட்டாரு, எங்க தகப்பனாரும் இறந்து போயிட்டாரு, அப்ப நான் என்ன செய்யறது, நான் தனியா. அதாவது மவுத்து வரைக்கும் காசை கையில வைத்து கொண்டு தக்க துணைக்கு முயற்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஹஜ்ஜு கடமையே ஆகாது. வஃபாத் ஆகிற போது தன்னுடைய ஹஜ்ஜை யாராவது செய்யுமாறு வசியத்து செய்துவிட்டு போக வேண்டும் என்கிற அளவுக்கு நம்முடைய சட்ட நிபுணர்கள் எழுதி தந்திருப்பது இங்கே கவனத்திற்குரியது. இதுவெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பவர்களின் கவனத்திற்கான செய்திகள். அன்பானவர்களே, ஹஜ்ஜு முடித்தவர்கள் ஹஜ்ஜுக்கு பிந்தைய வாழ்க்கையை முந்தைய வாழ்க்கையை விட அழகாக்குங்கள். யார் ஹஜ்ஜுக்கு நிய்யத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நல்ல நிய்யத்தோடு இருங்கள், தூய்மையான காசிலே ஹஜ்ஜு செய்யுங்கள், மார்க்கத்திற்கு எந்த மீறல்களும் இல்லாத வகையில் ஹஜ்ஜை செய்துவிட்டு வருவதற்கு உறுதி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜு முடித்து விட்டு வந்தவர்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்கி தருவானாக. ஹஜ்ஜுக்கு செல்ல ஆசையோடு காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. குறிப்பாக நமக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.